பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜ்வாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் 10/6/2024 முதல் 16/6/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் தனது இன்னொரு வீடான கும்பத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் அமர்ந்தால் கொண்டாட்டம். ஆனால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு ராசிநாதன் அமர்ந்தால் கொண்டாட்டமும் இருக்குது, திண்டாட்டமும் இருக்குது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக தான் இருக்குமா? 7.5 சனி நடக்குது அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் இல்லை. 7.5 சனி நடக்குது. பட் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கிறது. குறிப்பாக 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. ஸ்தான பலம் மட்டுமல்ல, பார்வை பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கிருந்து 9ஆம் இடம் 11ஆம் இடம் ராசியை பார்ப்பதால் இந்த வார மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமாக இருக்குமா? அற்புதமாக இருக்கும். என்னதான் 7.5 சனி நடந்தாலும், ஒரு தெளிவில்லாத சூழல் இருந்தாலும், இந்த குரு பார்க்க கோடி நன்மை. தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு உங்களுடைய வேலையிலையும் சரி இல்லை தொழிலையும் இன்வால்மெண்ட்டோடு வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல். சரி, அடுத்தது இந்த சனி பகவான் இருக்கார், 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னும் பொழுது குடும்பஸ்தானத்தில் இருக்கார். குடும்பத்தில் பிரச்சனை வரும், குடும்பத்தில் விரயங்கள் வரும். இப்போது இதை சரி பண்ணுறதுக்கு, அதாவது இந்த சனிக்கு பிரீத்தி பண்ணணும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தம். இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். இந்த 7.5 சனி மகர கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவான் இந்த 7.5 சனிக்கு ஒன்றும் தீய பலனை பெருசாக தரமாட்டார். உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். அதுவும் முதல் 19, அதாவது முதல் ரவுண்டு நடக்குது பாருங்கள். 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் சிரமம் அதிகமாக இருக்கும். படிப்பில் கவனம் இருக்காது. மற்றபடி 2வது சுற்று, அதாவது 2வது ரவுண்டு 7.5 வர்றவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம், இதுதான் பாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வழியை காட்டிட்டு போவார் இந்த சனி பகவான். உங்களை பொறுத்த வரலையும் பார்த்திங்கன்னா பொருளாதார மேன்மை இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல, அதாவது சனி பகவான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 27 வருஷம் ஆகுங்க. அப்போது ஒரு ராசிநாதன் ராசியிலேயோ தன்னுடைய 2வது வீட்டிலையோ அமருகிறார் என்று சொன்னால் நல்லது தானே செய்வார். குடும்பத்தை அமைச்சு கொடுப்பார், குடும்ப மேன்மை இருக்கும், பொருளாதாரத்தை அமைச்சு கொடுப்பார். இப்படி பல நல் வழிகளை தேடித்தரக்கூடிய ஒரு காலகட்டம். இருந்தாலும் 2ஆம் இடத்தில்
வாக்குஸ்தானத்தில் சனி இருப்பதால் பொருளாதார மேன்மை இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், வச்சுக்க வேண்டாம். அதே நேரத்தில் குடும்ப ஒற்றுமை பேணி காக்க வேண்டும். அதாவது ஒருத்தருக்கு கொஞ்சம் மனஸ்தாபமாக சண்டை சச்சரவு இருந்தாலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா தான், கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, மற்ற குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் யாராவது ஒருத்தர் அவங்க பங்குக்கு மல்லு கட்டி சண்டைக்கு நின்னாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனைகள் சமாளிக்கப்படும். மற்றபடி 3ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் இந்த ராகு பகவான் அமர்ந்திருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகு 3ல் இருக்கார் அப்படின்னா சூப்பர். அதாவது உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். அதுலேயும் குறிப்பாக தொழிலில் நீங்கள் பெரிய லெவலில் ரீச் பண்ணலாம், நல்ல சம்பாத்தியம் பண்ணலாம். இப்போ 100 ரூபா வருமானம் வந்தால் போதும்னு நினச்சா 100 ரூபா கட்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ராகு பகவான் சொந்த தொழிலாகட்டும் உத்தியோகத்திலாகட்டும் நல்ல ஒரு மேன்மையான பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். வெளிநாட்டு சந்தர்ப்பம், வெளிநாடு போய் சம்பாதிக்கணுன்றவங்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் வாங்க, துறவு வாங்க, வீடு கட்ட உங்களுக்கு இது 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் ஒரு ஏற்றதான ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பம். இருந்தாலும் சனி பார்வையில் இருப்பதால் கொஞ்சம் அதிக சிரமம் இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து, அதாவது உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்து வாங்கணும். பேசும்போது பார்த்து பேசணும். மற்றபடி 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதும்பாங்க. குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் நீங்கள் இந்த வாரம் சாதிக்க போகிறீங்க. குரு பார்வை கோடி நன்மை. 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உங்களை பொறுத்தவரையில் ஸ்பிரிச்சுவல் நாட்டம், அதாவது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள், தான தர்மங்கள் செய்வீர்கள். இல்லை ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேர்லையாவது வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கைகூடி வரும். உயர்கல்விக்கு போவீங்க. ஒரு சில இளைஞர்கள் உயர்கல்விக்காக கூட செல்ல வேண்டிய சூழல் வரலாம். மற்றபடி 11ஆம் இடம் சிறப்பாக இருக்குது, 9ஆம் இடம் சிறப்பாக இருக்குன்னா அப்போ தொழில் நன்றாக இருக்கும். தொழில் நல்லா இருந்தால் தானேங்க லாபம் நல்லா வரும். அப்போ 9ஆம் இடம் சிறப்பாக இருக்குன்னா தொழிலில் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது பிரான்ச்சு எக்ஸ்ட்ரா இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம், இல்லை தொழிலை விரிவாக்கம் செய்யலாம். எது செய்தீர்கள் என்று சொன்னாலும் இன்புட்டு கடன் வாங்கி தொழிலில் போட்டிங்க, எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்க அவ்வளோக்கு எவ்வளோ வருமானம் வரும். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 11ஆம் இடம் அப்படின்னும்பொழுது சிறப்பாக இருக்கிறது 11. அதாவது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்ல தகவல் வரும். சட்டுப்புட்டுன்னு மேரேஜ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மகர ராசிக்கு 12, 13, 14 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. இந்த 3 நாளும் சந்திராஷ்டமம்னு சொல்லியிருந்த சொந்த வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த மகர ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.